கயிறு அவுத்ததுல இருந்து அவளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர என்னால முடியும். அதை வச்சு இன்னும் 2 நாள் அவங்களை இங்க தங்க வைக்கிறேன். நீ போய் அவங்கள கண்காணி. ஆதி, செல்வன் தான் உன்னை தள்ளி விட்டாருன்னு சொல்லு ஆதி. அவர் மேல நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். தம்பி, என்ன நடந்ததுன்னு சொல்ற? அவன் மட்டும் உன்னை தள்ளி விட்டுருந்தான், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். வந்ததுல இருந்து அவங்க நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டாங்கன்னு பார்த்தா அவன் ஆளை காலி பண்ண நேரம் பார்த்து காத்துட்டு இருந்துக்கிறான். அவனை சும்மா விடக்கூடாதுடா. ஆனா செல்வன் தான் ஆதி தம்பி தானா குதிச்சதா சொல்றாரே. ஏய், அவன் சொன்னா நம்பிடணுமா? அவன் போய் சொல்றான். தானே குதிக்க என் தம்பிக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கேன். இல்லண்ணே, எனக்கு சரியா தெரியல. செல்வம் நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. நான் பள்ளத்துல விழுந்தானாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்குண்ணே. என்னடா பச்சை பள்ளத்தனமா பேசுற? அது எப்படி உனக்கே தெரியாம பள்ளத்துல விழுந்திருப்ப? ஏண்டா, நீ தவறி விழுந்தியா இல்ல செல்வம் தள்ளி விட்டானா கூட உன்னால யோசிக்க முடியல? ஆதி தம்பி, நீங்க கீழே விழுந்த அதிர்ச்சியில எல்லாத்தையும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க தம்பி. ஐயோ, என்னதான் யோசிச்சாலும் ஒண்ணுமே ஞாபகம் வர மாட்டேங்குதா நீ. ஒரே குழப்பமா தான் இருக்கு. யோசிச்சா தலையே வலிக்குது. ஐயோ, சரி சரி சரி, டென்ஷன் ஆகாத. உன்னால முடியலன்னா விடு. தேவையில்லாம ஸ்ட்ரெஸ்லாம் மைண்ட்ல ஏத்திக்க வேணாம், சரியா? எல்லாரும் கொஞ்சம் இவனை ஃப்ரீயா விடுங்க. போதும். அன்னைக்கு காட்டுக்கு போயிட்டு வந்து வெண்ணிலாவும் இதேதான் சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கே தெரியலன்னு சொன்னாங்க. அதேதான் இன்னைக்கு ஆதியா சொல்றான். அன்னைக்கு அருவிக்கு குளிக்க போகும்போது மதியம் யாரோ கடத்திட்டாங்க. இங்க நடக்கிறது எதுவுமே மனசுக்கு நல்லதா படல. ஆமால, மகிழினி சொல்றது உண்மைதான். ஏற்காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்கிறது எல்லாமே ஒரே குழப்பமாவும் பிரச்சனையாவும் தான் இருக்கு. நம்ம எதுக்கு வந்தோங்கிறதே எனக்கு மறந்து போச்சு. நம்ம என்னெல்லாம் நினைச்சுங்க வந்தோம், ஆனா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல. ஆனா நினைக்காததெல்லாம் ரொம்ப தெளிவா நடந்துட்டு இருக்குது. ஆதி, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம், ஊருக்கு கிளம்பலாம். எனக்கு மகிழினி சொல்றதுதான் நல்லதுன்னு தோணுது. நந்திதா வேற போன் பண்ணி அத்தை ஒரு நாள் முன்னாடியே ஊர்ல இருந்து வந்துருவாங்கன்னு சொன்னா. அதனால இப்ப கிளம்புறதுதான் நல்லது. என்ன மதி, நாம ஊருக்கு கிளம்பலாம்ல? வேண்டாம்க்கா, நம்ம ஒரு நாள் கழிச்சு போலாம். ஏய், எல்லாரும் கிளம்பி போலான்னு சொல்லும்போது நீ மட்டும் ஒரு நாள் கழிச்சு போலான்னு சொல்ற. ஒரு நாள் இங்க இருந்தா மட்டும் என்ன பண்ணிட போறோம்? இல்ல, ஆதி இந்த நிலைமையில இருக்கும்போது நம்ம எப்படி ஊருக்கு போக முடியும்? அத்தை ஆதிய பார்த்தாங்கன்னா ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க. நம்ம ஏற்காடு வந்ததும் அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் வீட்ல எல்லாருக்கும் பிரச்சனை தானே. ஆதி நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். கொஞ்ச நாள் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் போலாமே. என்னங்க, நான் சொன்னது சரிதானே? என்ன இது, மதி திடீர்னு ஆதிய வாங்க போங்கன்னு கூப்பிடுறா. ரொம்ப வித்தியாசமா இருக்கே. சீதா, மதி கூப்பிடுறது கவனிச்சிய? ஆதிய என்னங்கன்னு அழகா கூப்பிடா பாத்தியா? ஆமாங்க, நானும் கவனிச்சேன். மதி ஆதி மேல அக்கறையா இருக்கா. அவளுக்கு புருஷன் மேல மரியாதை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.